நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே வட்டாட்சியர் அலுவலகம் அமைக்க வலியுறுத்தி பள்ளிப்பாளையத்தில் நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி 15ஆம் தேதி ஆர்ப்பாட்டமும் 17ஆம் தேதி கடையடைப்பு போராட்டமும் நடத்தப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. நாகை மாவட்டம் சீர்காழி அருகே வெள்ள நிவாரணம் வழங்க கோரி அரசு பேருந்தை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அரசு அறிவித்துள்ள 5000 ரூபாய் வழங்க 500 ரூபாய் முன்பணமாக வழங்க வேண்டும் என கிராம உதவியாளர் கேட்பதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானல் பழம்புத்தூர் பகுதியில் இறந்த நிலையில் மீட்கப்பட்ட புலியின் சடலத்தை வனத்துறை மருத்துவர்கள் உடற்கூறு ஆய்வு மேற்கொண்டனர். குருணை மருந்தை உட்கொண்டதால் புலி இறந்ததாக அந்த ஆய்வில் தெரியவந்துள்ளது. வெளிநாட்டில் வேலைக்கு அனுப்புவதாக கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்த நிறுவனத்தை முற்றுகையிட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டம் நடத்தினர். சென்னை ஆதம்பாக்கத்தில் இயங்கி வந்த தனியார் நிறுவனம் வேலை வாங்கி தருவதாக கூறி 50க்கும் மேற்பட்டோரிடம் தலா 50,000 ரூபாய் வரை பணம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. வேலை வாங்கி தராமல் அந்த நிறுவனம் காலம் தாழ்த்தியதால் பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். செங்கல்பட்டு அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமையாக வேலை பார்த்த 9 பேர் மீட்கப்பட்டனர். ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கோட்டாட்சியர் பன்னீர்செல்வம் தலைமையிலான குழுவினர் அங்கு வேலை பார்த்தவர்களிடம் விசாரணை நடத்தி கொத்தடிமைகளாக இருந்த 3 குழந்தைகள் 3 பெண்கள் உட்பட 9 பேரை மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கல்லூரி பேராசிரியர் ஒருவர் நிர்வாண பூஜையில் ஈடுபட்டு வரும் சம்பவத்தால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இதனிடையே தன்னையும் பூஜையில் கலந்து கொள்ளுமாறு வற்புறுத்துவதாக பேராசிரியரின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் கணவர் நிர்வாணமாக பூஜை செய்யும் புகைப்படத்தையும் வெளியிட்டு அவர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார்.